ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டைரி. இன்னைக்கு ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னோட ஹேர் கேர் வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நான் போட போகிற மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் மில்க் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். கோகனட் மில்கில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. கோகனட் மில்கில் பார்த்தீங்கன்னா லாரிக் ஆசிட் இருக்குது, அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, பி விட்டமின்ஸ் வந்து நிறையா இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இது வந்து ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி ட்ரை ஸ்கேல்புக்கு வந்து உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான நன்மைகள் இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு கப் கோகனட்டை திருவின கோகனட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரோசன் தான். இங்கே வந்து நம்ம ஃப்ரெஷ் கோகனட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரோசன் கோகனட்டே வந்து நல்ல இளம் தேங்காயாக இருக்கும், நிறைய பால் வரும். அதில் வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ஆப்பம் வந்து மாதத்துக்கு ஒரு 2-3 தடவை ஆப்பம் பண்ணுறோம்னா அப்போ தேங்காய் பால் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்லாம் வந்து நான் இந்த மாஸ்க் போடுவேன். எப்போவுமே எந்த மாஸ்க்குமே வந்து எத்தனை தடவை போடணும் அப்படிங்கிறத விட நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, உங்கள் கையில் அது எப்போ அவைலபிலிட்டியாக இருக்குதோ அப்போ வந்து நீங்கள் போட்டுடணும். இந்த மாதிரி வந்து கோகனட் மில்க் எடுத்துக்கோங்க. இந்த கோகனட் மில்க் மாஸ்கே வந்து நம்ம விதவிதமாக போடலாம். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இதோட 2 இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போறேன். அதை தான் நான் வந்து உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கோகனட் மில்க் வந்து நல்ல ஒரு கண்டிஷனர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்றதுக்கு பதிலா கோகனட் மில்க் யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட நான் சேர்க்க போற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிங்கராஜ் பவுடர். இப்ப கரிசலாங்கண்ணி பவுடர் 2 to 3 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களோட முடிக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்த சேர்க்க போற பொருள் என்னன்னா, செம்பருத்தி பூவோட பொடி. இங்க இந்த மாதிரி வெளிநாட்டுல எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷா லீஃப் இதெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி பொடியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிடைக்காது, யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதோ கிடைக்கிற இந்த பொடியை வச்சு நம்ம வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பா இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து நல்லாவே இருக்காது, முடி கொட்டும். நீங்க எந்த லேடிஸை கேட்டீங்கன்னாலும் யூஎஸ்ல எனக்கு முடி கொட்டுதுன்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல அந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர அளவுக்கு வந்து நான் சேர்க்கிறேன். நீங்க எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். இது வந்து எல்லாமே நேச்சுரல் தான். ஸோ நேச்சுரல் பொருள் வந்து சேர்க்கிறப்ப நமக்கு எதுவுமே ஆகாது. உங்களுக்கு அந்த தலையில மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்க வந்து அந்த கோகனட் மில்க் ஆட் பண்ணி நீங்க சேர்த்துக்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஏதோ ஒரு மாஸ்க் உங்க தலைக்கு போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நல்லா சில்கியா ஸ்மூத்தா லாங்கா வளரும். உங்களுக்கு வந்து ஹேர் லாங்கா இருக்குதா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம ஹேர் வந்து ஹெல்தியா இருக்கணும். அது ஷார்ட்டா இருந்தாலும் நல்லா ஹெல்தியா கருப்பா ஷைனிங்கா ஒரு உயிரோட்டமா இருக்கணும். இப்ப இந்த மாஸ்க் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்கா இல்லாம பொலிவிழந்து அந்த மாதிரி ஸ்பிளிட் எண்ட்ஸோட அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா நீங்க வந்து கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பாருங்க. அந்த அன்னைக்கே உங்களுக்கு வந்து ஷைனிங்கான ரிசல்ட் நல்லாவே தெரியும். இப்போ வந்து நான் தலையில வந்து உள்ள ஸ்கேல்ப்ல இருந்து அந்த தலை நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனி வரைக்குமே தடவுவேன். எல்லா மாஸ்க்குமே அப்படித்தான் தடவுவேன். இதை வந்து தடவி ஒரு 1/2 மணி நேரமோ இல்லாட்டி ஒரு 45 மினிட்ஸோ வச்சிருந்துட்டு நீங்க வந்து ஹேர் வாஷ் வந்து நார்மல் ஷாம்புலயே நீங்க பண்ணலாம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாஸ்கை தடவிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. நீங்க இந்தியால இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கரிசலாங்கண்ணி, ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தியில அந்த பூவை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பாருங்க, அந்த அன்னைக்கு நான் எதுவுமே போடல, தலைக்கு குளிச்சுட்டு தலையை காய வச்சுட்டு சீவி காட்டுறேன். சீரமோ எதுவுமே அப்ளையே பண்ணல. பட் என்னோட ஹேர் வந்து எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதே மாதிரி நிறைய ஹேர் கேர் ரொட்டீன்ஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்கும். என்னோட ரொட்டீன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் போட்டுட்டே தான் இருக்கிறேன். கண்டிப்பா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க கைக்கு உடனே வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.